லிங்க் லேயர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால். ஸோ ப்ரீவியஸாக வந்து சிடிபி ப்ரோட்டோகால் பற்றி பார்த்தோம். இப்போ லிங்க் லேயர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா IEEE ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த IEEE ஸ்டாண்டர்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா IEEE ஸ்டாண்டர்ட் ஆர் இண்டஸ்ட்ரியல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொன்னாவே வந்து அந்த ப்ரோட்டோகால் வந்து எல்லா வெண்டார்லையுமே சப்போர்ட் ஆகும். சிஸ்கோ, ஹுவாய், ஜூனிப்பர், ஸோ டிஃப்ரெண்ட் வெண்டார்ஸ் எல்லா வெண்டார்ஸுமே வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் ஆஃபீஸில் வந்து ஒரு ரவுட்டர், ஒரு ஜூனிப்பர் ரவுட்டர், ஒரு ஹுவாய் ரவுட்டர், ஸோ இது மூணுமே நான் கனெக்ட் பண்ணுறேன்னா ஸோ அந்த டைமில் நான் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணால் அந்த 3 டிவைஸுமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ IEEE ஃபார்மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 802.1AB சொல்லுவாங்க. ஸோ எல்எல்டிபி ஒர்க்ஸ் இன் மல்டி வெண்டார் நெட்வொர்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்எல்டிபியில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது எல்லாமே வந்து என்ன ஸ்ட்ரக்சரில் அட்வர்டைஸ் பண்ணணும்னா டிஎல்வி. ஸோ இந்த டிஎல்விங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைப் லென்த் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரவுட்டர் வந்து லேர்ன் பண்ணுது, நெய்பர் சுவிட்சோட டிவைஸ் ஐடி லேர்ன் பண்ணுதுன்னா டைப் லென்த் வேல்யூ. நெய்பர் சுவிட்சோட ஐபி அட்ரஸ் லேர்ன் பண்ணுதுன்னா டைப் லென்த் வேல்யூ. ஸோ நெய்பர் சுவிட்சோட iOS வெர்ஷன் லேர்ன் பண்ணுதுன்னா டைப் லென்த் வேல்யூ. ஸோ ஒவ்வொருமே வந்து டைப் லென்த் வேல்யூ ஸ்ட்ரக்சரில் வந்து லேர்ன் பண்ணும். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து டிசேபிள் இருக்கும் எல்லா ரவுட்டர் அண்ட் சுவிச்சஸ்லையுமே. ஸோ நாம் வந்து மேனுவலாக எனேபிள் பண்ணணும். ஸோ சிடிபி ப்ரோட்டோகாலில் வந்து பை டிஃபால்ட்டாக சிஸ்கோ டிவைஸில் வந்து எனேபிள் ஆகிருக்கும். பட் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து டிசேபிள் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெய்பர் சுவிட்சோட வந்து அட்வர்டைஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ் வந்து ஆக்டிவ் இன்டர்ஃபேஸ் வந்து அட்வைஸ் பண்ணும். ஸோ ஒரு ரவுட்டரில் வந்து ஒரு 4 இன்டர்ஃபேஸ் இருக்குது, 2 இன்டர்ஃபேஸ் வந்து ஷட் டவுனில் இருக்குது, 2 இன்டர்ஃபேஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்குதுன்னா அந்த 2 இன்டர்ஃபேஸில் வந்து அட்வர்டைஸ் பண்ணும் எவ்ரி 30 செகண்ட்ஸ் ஒன்ஸ்க்கு நெய்பர் டிவைஸ்க்கு. நெக்ஸ்ட் வந்து எல்எல்டிபியோட ஹோல்ட் டவுன் டைமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 செகண்ட்ஸ். ஓகே. ஸோ இந்த லிங்க் லேயர் டிஸ்கவரி ப்ரோட்டோகால் குளோபலாக வந்து நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குளோபல் மோட் போயிட்டு எல்எல்டிபி ரன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சிஸ்கோ டிவைஸில் வந்து எப்படி வந்து சின்டாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதே மாதிரி ஜூனிப்பர், ஹுவாய் ஒவ்வொரு டிவைஸ்க்குமே வந்து அந்த சின்டாக்ஸ் வந்து மாறும். ஸோ இது வந்து ஒரு சிஸ்கோ ரவுட்டர் அண்ட் சுவிச்சஸில் வந்து எல்எல்டிபி எனேபிள் பண்ணணும்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ். ஸோ குளோபல் மோடுக்கு போயிட்டு நீங்கள் எல்எல்டிபி ஸ்பேஸ் ரன் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து எனேபிள் ஆயிரும் குளோபலாக. இன்கேஸ் எனக்கு ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் மட்டும் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் எனேபிள் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு எல்எல்டிபி ஸ்பேஸ் எனேபிள்னு கொடுத்தீங்க அப்படின்னா ரன் ஆயிரும். குளோபல் மோடில் எல்எல்டிபி ரன் கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஸோ இதே பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் மட்டும் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் எனேபிள் ஆகணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு எல்எல்டிபி ஸ்பேஸ் எனேபிள்னு கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். இப்போ எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து நான் குளோபலாக ரிமூவ் பண்ணணும், நான் குளோபலாக வந்து எல்எல்டிபி ப்ரோட்டோகால் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ ஸ்பேஸ் எல்எல்டிபி ஸ்பேஸ் ரன் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோகால் வந்து குளோபலாக வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் மட்டும் நான் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் ரிமூவ் பண்ணணும் ஃபார் செக்யூரிட்டி ரீசன் கோசரம் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் நோ ஒரு பர்டிகுலர் இன்டர்ஃபேஸில் மட்டும் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே போயிட்டு நோ எல்எல்டிபி ஸ்பேஸ் எனேபிள்னு கொடுத்தீங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எல்எல்டிபி ப்ரோட்டோகாலோட வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ எல்எல்டிபி நெய்பர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா அது ஓவர் வியூ மாதிரி வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷோ எல்எல்டிபி நெய்பர்ஸ் டீட்டெயில்னு கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்ஃபேஸுமே வந்து டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இந்த எல்எல்டிபி ப்ரோட்டோகாலுக்குமே வந்து நான் சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஒரு ரவுட்டர் அண்ட் 2 சுவிச்சஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரவுட்டர் பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் எனக்கு தெரியாது, அதே மாதிரி இந்த பிசிக்கல் இன்டர்ஃபேஸ் வந்து எந்த சுவிட்சோட கனெக்ட் ஆகுது, அந்த சுவிட்சில் எத்தனாவது போர்ட்டில் கனெக்ட் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது.
ஸோ இப்போ வந்து நான் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து நான் ரன் பண்ணிக்கிறேன் ரவுட்டர் அண்ட் சுவிச்சஸில். ஸோ இப்போ நான் வெரிஃபிகேஷன் பண்ணுறேன். ரவுட்டரில் போயிட்டு ஸோ எல்எல்டிபி நெய்பர்ஸ்னு கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இந்த டிவைஸ் ஐடி ஸோ சுவிட்ச் 1 இது வந்து ஃபஸ்ட்டு சுவிட்ச், இது வந்து செகண்ட் சுவிட்ச். ஸோ ஆஸ் யூஷுவல் லோக்கல் இன்டர்ஃபேஸுங்கிறது வந்து அந்த ரவுட்டரோட லோக்கல் இன்டர்ஃபேஸ். ஸோ ரவுட்டரோட பாஸ்ட் எத்தனை 0/0ங்கிற இன்டர்ஃபேஸ் வந்து சுவிட்ச் 1ல பாஸ்ட் எத்தனை 0/1ல கனெக்ட் ஆகிடுது. ஸோ ஹோல்ட் டவுன் டைமர் 120. ஸோ எல்எல்டிபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணும்போது அதோட கேப்பபிலிட்டி வந்து அந்த சுவிட்ச் வந்து பிரிட்ஜாக ஆக்ட் ஆகுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை என்ட்ரிஸ் வந்து டிஸ்பிளே ஆயிருக்குது. ஸோ 2. ஸோ அது உங்களுக்கு வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ எல்எல்டிபி நெய்பர்ஸ் டீட்டெயில் கமெண்ட் நான் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து மேக் அட்ரஸ். ஸோ அந்த சுவிட்சோட மேக் அட்ரஸ் என்ன, ஸோ அந்த போர்ட் ஐடி என்ன, பாஸ்ட் எத்தனை 0/1. ஸோ இங்கே போர்ட் டிஸ்கிரிப்ஷன் என்ன, போர்ட் டிஸ்கிரிப்ஷன் இன்கேஸ் நான் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அந்த டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ அந்த சுவிட்சோட நேம், சுவிட்சோட டிஸ்கிரிப்ஷன், ஸோ அந்த சுவிட்சில் என்ன மாடல் யூஸ் பண்ணுறோம், 2960 மாடல் யூஸ் பண்ணுறோம், அதோட iOS வெர்ஷன் என்ன 12.2. ஸோ அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்துடும். ப்ளஸ் வந்து அந்த சுவிட்ச் வந்து நெகோஷியேஷன் ஆட்டோ நெகோஷியேஷன் இருக்குதா இல்லை வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸில் இருக்குதா, ஸோ எல்லாம் ஆல் த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஸோ எல்எல்டிபி நெய்பர்ஸ் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ என்ன ஃபிசிக்கல் மீடியா கேப்பபிலிட்டிஸ் என்ன, ஸோ 100/t 100/t ஹெச்டி, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ சிடிபி ப்ரோட்டோகால் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்கோ ப்ரொப்ரைட்டரி ப்ரோட்டோகால், எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோகால். ஸோ மேக்ஸிமம் எல்எல்டிபி ப்ரோட்டோகால் வந்து ரியல் டைமில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்கள் ஆஃபீஸில் எல்லா டிவைஸுமே சிஸ்கோ டிவைஸ்னால் நீங்கள் சிடிபி ப்ரோட்டோகால் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு எதோ புரியல, உங்களுக்கு ஏதோ கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸோ fgautamraj.1@gmail.com. ஸோ இதுதான் மெயில் ஐடி. ஸோ அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஸோ இன்கேஸ் என் யூடியூப் சேனல் வந்து கௌதம் ராஜ் பேஸ் எஃப் அண்ட் அனதர் சேனல் நேம் வந்து கௌதம் ராஜ் பேஸ் எஃப். ஸோ அங்கே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இல்லைன்னா ஃபேஸ்புக்கில் வந்து பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎன்ஏ டியூட்டோரியல்ஸ். ஸோ அந்த பேஜில் போய் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ ஃபார்